இன்னைக்கு லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் ராகி குக்கீஸ் தான் செஞ்சுருந்தேன். இது வந்து வீட்டுக்காக தான் செஞ்சுருந்தேன். இதை நான் எப்படி செஞ்சேன்னா, ஒரு 60 கிராம் போல் அன்சால்டட் பட்டர் வந்து நான் எடுத்துட்டேன். இது வந்து அமுல் பட்டர். நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அன்சால்டட் தான். இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா சாஃப்டாகணும் இந்த பட்டர். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி விஸ்க் வச்சு நம்ம பீட் பண்ணாலே இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 60 கிராம் போல் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் இந்த பட்டரையும் ஒன்றா நல்லா சாஃப்டாக க்ரீமியாக வர அளவுக்கு நல்லா ஒன்றா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அது பீட் ஆனதுக்கப்புறமா 60 கிராம் வந்து ராகி மாவு, 60 கிராம் வந்து கோதுமை மாவு, கூடவே ஒரு 5 கிராம் போல் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மில்க் பவுடர் வந்து நம்ம ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சலிச்சு இது கூட வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 முந்திரி போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நட்ஸும் நம்ம ஆப்ஷனல் தான். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். விஸ்க் வைக்காமல் இதுக்கப்புறம் நம்ம கையாலே இந்த மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒன்றா கலந்துட்டு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 20 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு குக்கியோட டோ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ராகி குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும். நான் கொக்கோ பவுடர்லாம் சேர்க்காம தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.